So recently Samsung Galaxy A80 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மோட்டரைஸ் ஸ்லைடர் ப்ளஸ் ரொட்டேட்டிங் கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வேறு என்ன இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க, என்ன தான் அப்படி இந்த ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4ETech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல இந்த கேமரா செக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். சாம்சங்க்கு ஜென்ரலாக நாச்சஸ் பிடிக்காது. அவங்க நாச்சஸே யூஸ் பண்ணால் கூட அதை நாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இன்ஃபினிட்டி யூ, இன்ஃபினிட்டி வி அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை அது நாச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பேசுவோம். பட் ஓவரால் சாம்சங்க்கு நாச்சஸ் பிடிக்காது. S9, Note 9 வரைக்கும் நாச்சஸ் அவங்க யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் S10 கூட கட் அவுட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் மற்ற பிராண்ட்ஸ் நாச்சஸ் பிடிக்காமல் வேறு சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓப்போ ஃபைண்ட் எக்ஸில் பார்த்துருக்கோம், விவோ நெக்ஸ்ட்டில் வந்து மோட்டரைஸ்ட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷாமி Mi Mix 3ல் ஒரு மெக்கனைஸ் ஸ்லைடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சொல்யூஷனுக்கும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ சாம்சங் எல்லாத்தோடையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் பெட்டராக, இன்ஜினியரிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் பெட்டராக ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மோட்டரைஸ் ஸ்லைடர், இதில் ரொட்டேட்டிங் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே செட் ட்ரிபிள் கேமராஸ் இங்கே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண முடிகிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கேமராஸ்? இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைமரி 48 மெகா பிக்சல் சென்சர் F2 லென்ஸோட, ரெண்டாவது ஒரு 8 மெகா பிக்சல் சென்சர், இது கூட ஒரு 123 டிகிரி அல்ட்ரா வைட் லென்ஸ், மூணாவது ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சர். ஸோ இப்போ போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன்ஸ் நம்ம Huawei ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம்ல, இந்த TOF சென்சர் அதே ஆப்ஷன்ஸை இங்கே இந்த A80க்கு எடுத்துகிட்டு வருது. சாம்சங் இதை லைவ் ஃபோக்கஸ் வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக C4ETech தமிழில் இப்போ புது மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ் Qualcomm லான்ச் பண்ணதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ Snapdragon 730G அப்படின்னு ஒரு சிப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அதே சிப் தான் இந்த Galaxy A80 பவர் பண்ணுது. இது ஒரு 8 நானோமீட்டர் சிப். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரையில் கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் லெவல் இருக்கணும். ஏன்னா இந்த Snapdragon 730G, Snapdragon 845க்கு கிட்டத்தட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது போக 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ், அப்புறம் ஒரு 3700 mAh பேட்டரி இங்கே இருக்குது. S10 Plus மாதிரியே இதுவும் Android 9 Pie, அதுக்கு மேலே One UIயில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பில்ட் டிசைன்கையில் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணதுனால ஒரு சில காம்ப்ரமைசஸ் இங்கே சாம்சங் பண்ண வேண்டியிருக்கு. நம்பர் 1, ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எஸ், இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. நம்பர் 2, மைக்ரோ SD சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கிடையாது. எஸ், ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைசஸ். பட் இங்கே வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் S10 சீரீஸில் நம்ம பார்த்தது அது இதில் இருக்குது. ப்ளஸ் Type-C போர்ட் மூலமாக 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இன்னொரு காம்ப்ரமைஸும் இங்கே பண்ணியிருக்காங்க. இது ஆப்வியஸான விஷயம். இங்கே இவ்வளோ மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் கிடையாது. இது ஏன் பண்ணியிருக்காங்கங்கிறது புரியுது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். ஸோ ஓவரால் A80 பார்க்குறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபோனாக தான் தெரியுது. இந்த கேமராஸ் எஸ்பெஷலி அந்த 48 மெகா பிக்சல் சென்சர் சோனியோட IMX586 இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஃப்ரண்ட்டில் 6.7 inch ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது AMOLED. ஸோ இது ஒரு Full HD ப்ளஸ் பேனல் தான். ஆனாலும் நாச்சஸ், கட் அவுட்ஸ் எதுவுமே இல்லாததுனால பார்க்க ரொம்ப இமர்சிவாக தெரியுது. ஸோ நல்ல இன்ஃபினிட்டி பேனல் மாதிரி தெரியுது. உள்ள Snapdragon 730G இருக்கிறதுனால பவர்ஃபுல்லான சிப் தான். ஸோ சாம்சங் ப்ரைஸிங் ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்தால் இது ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபோனாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ யூரோப்பில் இந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. யூரோப்பியன் ப்ரைஸிங் €649. கன்வெர்ட் பண்ணோன்னா 50,000 ரூபா. பட் எப்போவுமே யூரோப்பியன் ப்ரைஸிங் இந்தியன் ப்ரைஸிங்கோட அதிகம் தான். ஸோ இந்தியாவில் 44-45,000 ரூபாய்க்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் அக்ரெசிவாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா 40,000 ரூபாய்க்கு கூட சாம்சங் எடுத்துகிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக மே ஜூனில் இந்த ஃபோன் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ OnePlus 7 வரையில் அதுக்கு ஈக்குவல் ப்ரைஸிங்க்கு சாம்சங் இதை எடுத்துகிட்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ கடைசி ஒரு சில வருஷத்தில் நம்ம சாம்சங்கோட ஃபோன்ஸ் பார்த்ததுலேயே இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபோன்னு சொல்லலாம். ப்ளஸ் சாம்சங்கோட நான் ஃப்ளாக்ஷிப்ஸில் பெஸ்ட் ஸ்பெக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபோனுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ சாம்சங் மிட் ரேஞ்சை ரொம்ப சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பி. ஸோ இது கன்சியூமர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் சாம்சங்கோட Galaxy A80. இதுதான் அந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து. கையில் ஃபோன் கிடச்சதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் அதிகமாக வீடியோஸ் பண்ணுறேன், இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த Galaxy A80 பற்றி? இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகலை, வாங்குவீங்களா, வாங்க மாட்டிங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள thumbs up, thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
இந்த வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்கலனாலும் எங்களோட இன்னொரு சேனல் FTJ தமிழை செக் பண்ணி பார்க்கலனாலும் இப்போ பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4ETech தமிழ். Have a nice day. Bye.